ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி ட்வின்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். தேங்காய் சீராளம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆகிடுது. இப்போ 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இந்த கப்பால் 1.5 கப்பு அளவுக்கு இட்லி அரிசி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க தேவையில்லை. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஹீட் ஏறினா போதும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 2 மணி நேரம் ஊற வச்ச பாசி பருப்பும் இட்லி அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 12 வரமிளகா, இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மஞ்சிச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பதத்துக்கு கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா மாவு கூட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லா வெங்காயமும் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சீராள மாவை மிக்ஸ் பண்ணதை ஒரு இட்லி தட்டில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இது வெந்துருதான்னு பார்க்க, ஏன்னா மாவு திக்காக இருக்குதுல்ல, அதனால் வெந்துருதான்னு பார்க்க ஒரு கத்தி வச்சு பாருங்கள். இதை பாருங்கள், ஒட்டாத வந்துடுது. இப்போ இதை எடுத்து 1 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறிடுது. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒன்றா எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி இதை மாதிரி அகலமான கடாய் வச்சுக்கலாம். இப்போ அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிடுது. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து, ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுந்து நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்ச சீராளத்தை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை மாதிரி அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் இழுத்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுனும் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுது. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். இதுதாங்க. இதை அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சீராளம் இப்போ ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், தேங்காய் பூ சீராளம் ரெடி ஆகிடுது. டீ கூட சாயந்தரம் ஸ்நாக்ஸாக அந்த தேங்காய் பூ சீராளம் சாப்பிட ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.